வணக்கம் children, this is Malathi. நாம 9th மேத்ஸ்ல இந்த சாப்டர் 1ல கணமொழி செட் லாங்குவேஜ் பத்தி பார்க்க போறோம். அதுல முதல்ல கணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பை நம்ம கணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செட் அப்படின்னா a collection of well defined objects is called set. சரி, அப்புறம் இதுல இருந்து வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு மொபைல் வாங்கலான்னு முடிவு பண்ணி நம்ம ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். உள்ளே போனதையும் எனக்கு ஒரு மொபைல் ஃபோன் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே இருக்கிறவங்க கேட்பாங்க, பட்டன் ஃபோனுங்களா ஸ்மார்ட் ஃபோனுங்களா, எந்த கம்பெனி வேணும் அப்படின்னலாம் ஒரு குழப்பமாகும் இல்லைங்களா? அப்போ நம்ம அது தெளிவாக சொன்னோம்னா தான் அவங்க புரிஞ்சுக்க முடியும். அப்படி குழப்பம் இல்லாமல் தெளிவாக இதுதான் இன்னதான்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் நம்ம செட்ஸ்ன்னு சொல்ல முடியுங்க. இப்போ ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸுங்கிறது எப்படி நம்ம படையில பிரித்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம பெரியவங்க. அதாவது செடியில் விளையிறது எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரூட்ஸ்னு சொல்லிடுறது இல்லை, எல்லாத்தையுமே வெஜிடபிள்ஸ்னு சொல்லிடுறது இல்லை. சமைச்சு பயன்படுத்தக்கூடியவற்றை நம்ம காய்கறிகள் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக சாப்பிடக்கூடிய விஷயங்களை நம்ம ஃப்ரூட்ஸ்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஸ்கூலில் 2-3 பசங்க நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ திறமையான ஆசிரியர்கள் யார் அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்குறாங்க. உடனே நீங்கள் சொல்கிறீங்க, எங்கள் மேக்ஸ் சார் தான் சூப்பராக கிளாஸ் எடுப்பாருங்க, அவரு தான் திறமையான டீச்சர். உடனே பக்கத்தில் இருக்கிற பையன் சொல்லுவாங்க, கிடையாது, எங்கள் தமிழ் ஆசிரியர் தான் ரொம்ப நல்லா அழகாக டீச் பண்ணுறாங்க, அவங்க தான் சிறந்த ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, ஒரு பொருளுடைய அழகோ இல்லை அதனுடைய தன்மையோ இல்லை அதை திறமையோ வச்சு அதை செட்னு நம்ம முடிவு பண்ணுறது இல்லைங்க. தெளிவாக வரையறுக்கப்பட்டதாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் தான் நம்ம செட்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, இப்போ இந்த செட்ஸை எப்படியெல்லாம் குறிப்பிடுவோம்னு பாருங்க. The sets are represented in 3 different forms. 3 வகையாக இந்த கணங்களை குறிப்பிட முடியும். அதெல்லாம் எது அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், அதாவது விளக்கமாக விரிவாக வார்த்தைகளால் விவரிக்கக்கூடியவற்றை விவரித்தல் முறை, அப்படி நாம சொல்றத டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா என்னன்னா, மேத்ஸ்ல இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ், சயின்ஸ், அப்புறம் ரெப்ரசன்டேஷன்ஸ், அதாவது குறிப்பிடும் முறை, எண்களை குறிப்பிடும் முறை, அதையெல்லாம் பயன்படுத்தி ஷார்ட்டா சின்னதா அழகா எழுதக்கூடிய விஷயங்களை கன கட்டமைப்பு முறை, அதாவது செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லலாம், ரூல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. another one is roster form or listing form, அதாவது தமிழ்ல அதை சொல்லணும்னா பட்டியல் முறை அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன பொருட்கள், இப்போ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோமா, உடனே அதை என்ன பண்ணணும்னா வெறும் வார்த்தைகளால அதை வெஜிடபிள்ஸ் நீங்க சொல்லிடுவாங்க. நீங்களும் அதை வந்து ஒரு சிம்பிள் சைன்ஸ் எல்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இங்க என்ன எடுப்போம் அப்படின்னா, கேரட் கமா பீட்ரூட் கமா கொத்தவரங்காய் கமா அவரைக்காய் கமா, அந்த மாதிரி எழுதுறத நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் அல்லது லிஸ்டிங் ஃபார்ம்னு சொல்லுவோங்க. ஒரு கணத்தை எப்படி 3 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல எழுதுறது அப்படிங்கிறத பத்தி ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்க்க போறோம். ஆக்சுவலா இப்போ பட்டியல் முறையில கொடுத்துருக்காங்க. ரோஸ்டர் ஃபார்ம்ல 0, 1, 2, 3, 4, 5. ஆக்சுவலா இதை செட் பிராக்கெட் கண பிராக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். உள்ள இருக்கிற எலிமெண்ட்ஸ், உள்ள இருக்கிற உறுப்புகளை எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, அந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு கமா போட்டு பிரிச்சிருக்கோம். ஸோ இது பட்டியல் முறை. இதை எப்படி நாம ஃபர்ஸ்ட் விவரித்தல் முறையில் எழுதுது. இந்த விவரித்தல் டிஸ்கிரிப்டிவ் அப்படின்னாவே சென்டென்ஸ்ல எழுதணும், தெளிவா விளக்கி எழுதணுங்கிறது அர்த்தங்க. அப்போ இது என்ன எழுதணும், அந்த செட் ஆஃப்ங்கிற வார்த்தையில ஆரம்பிக்கணும். செட் ஆஃப் அது என்ன நம்பர்ஸ்னு பாருங்க. 0ல ஆரம்பிச்சா நம்ம அது முழுக்கள்னு சொல்லுவோங்களா, முழு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். முழு எண்கள் இங்கிலீஷ்ல அது சொல்லணும்னா ஹோல் நம்பர்ஸ். பாருங்க, ஒரு 0 இருக்கு, வாட்டர் இருக்கிறதுனால ஹோல் நம்பர்ஸ். அப்புறம் ஒரு முட்டை இருக்கு அப்படின்னால முழு எண்கள் அப்படின்னு சொல்லலாம் இதை. ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குங்களா, அதை பாருங்க. நமக்கு செட் ஆஃப் ஹோல் நம்பர் எதை விட குறைவா இருக்கு, 6ஐ விட குறைவா இருக்கு இல்லைங்களா, அதனால அதையும் நம்ம இதை மென்ஷன் பண்ணுவோம். செட் ஆஃப் ஹோல் நம்பர் less than 6 அப்படின்னு சொல்லிட்டு நாம இங்கிலீஷ்ல எழுதிட்டோம். அதே தமிழ்ல எழுதணும்னா 6ஐ விட குறைவாக உள்ள முழு எண்களின் கணம் அப்படின்னு எழுதுங்க. எண்களின் கணம் அப்படின்னு சொல்லி எழுதணும். ரெண்டாவது பாருங்க, செட் பில்டர் ஃபார்ம். இந்த செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா அந்த எப்படி கட்டடம் வச்சு அடுக்கிறோம் இல்லையா, செங்கல் வச்சு கலவை போட்டு நப்புற மாதிரியான ஒரு அர்த்தத்துல தான் அவங்க கன கட்டமைப்பு முறை செட் பில்டர் ஃபார்ம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்னன்னா, இதை நீங்க வந்து ஒரு குறியீட்டுல மென்ஷன் பண்ண முடியும்னா அந்த மாதிரி குறியீட்டுல மென்ஷன் பண்ணி போடணும். அதாவது செட் பிராக்கெட் ஆரம்பிச்சுக்கணும். x is such that x, இப்படி ஒரு கோடு போட்டு இதை படிக்கிறது. x is such that x
இப்போ இந்த எக்ஸை பத்தி சொல்லணும். ஒவ்வொரு உறுப்புகளும் எக்ஸ். அது எப்படி இருக்கு அப்படின்னா எப்படி இருக்குங்க? ஹோல் நம்பர்ஸ். அதாவது ஹோல் நம்பர்ஸ் முழு எண்களை W வச்சு குறிப்பிடுவோம் இல்லைங்களா? அதனால எக்ஸ் இதை வந்து பிலாங்ஸ் டு, அதாவது சார்ந்தது அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். எக்ஸ் என்பது முழு எண்களை சார்ந்தது. எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். எல்லாமே இருக்கா? கிடையாது இல்லைங்களா? ஒரு லிமிடேஷன்ஸ் தான் இருக்கு. அதனால எப்படி இருக்கும்? எக்ஸ் லெஸ் தென் 6. 6ஐ விட குறைவா இருக்குன்னா less than 6 எழுதலாம். இல்ல 5க்கு குறைவா, 5ஐ விட குறைவாகவும் சமமாகவும் இருக்கும்னா இந்த சமக்குறி போடும்போது 5 வந்துடும். அதனால ஏதாவது ஒண்ணா இப்படி எழுதணும், இல்லைன்னா இப்படி எழுதணும். நாம இப்போதைக்கு இந்த மாதிரி எழுதிப்போம், less than 6 அப்படின்னு எழுதிப்போம். இதே தான் அப்படியே நமக்கு தமிழ்லையும், அதாவது எக்ஸ் என்றவாறு எக்ஸ் என்பது முழு எண்களை சார்ந்தது, எக்ஸ் என்பது 6ஐ விட குறைவாக உள்ளதுங்கிற அர்த்தத்தை இது கொடுக்குதுங்க. ஸோ அடுத்ததுக்கு வாங்கினேன். இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, நமக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல அவங்க கொடுத்தாங்க. என்னன்னா எக்ஸ் என்றவாறு எக்ஸ், இந்த என்றவாறுங்கிறத இப்படியும் போடலாம் இப்படியும் குறிப்பிடுவாங்க. எக்ஸ் such that x, இப்போ இப்படியே வந்துடும். x such that x belongs to z, இப்படியும் கொடுப்பாங்க. x such that x belongs to z. இதுக்கு என்ன அர்த்தம்? z அப்படிங்கிறது என்ன அப்படின்னா முழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா integers அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதுல டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்ல சொல்லணும்னா the set of integers. ஏன்னா ஒரு முடிவே இல்லை, வெறும் z அப்படின்னா குறை எண்கள் 0 அப்புறம் மிகை எண்கள் எல்லாமும் சேர்ந்தது தான் integers. மைனஸ் நம்பர்ஸ் 0 அண்ட் பிளஸ் நம்பர்ஸ் எல்லாமே சேர்ந்தது. அதனால ஒரு லிமிடேஷன் கொடுக்காதனால, இதுல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு ஒரு ஆரம்பமும் முடிவும் கொடுக்காதனால the set of integersங்கிற வார்த்தையே கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சுங்க. அப்ப இது தமிழ்ல எழுதணும் அப்படின்னா முழுக்களின் கணம் அப்படின்னு ஒரே வார்த்தையில எழுதிடலாங்க. ஓகே, இதை வந்து நமக்கு செட் பில்டர் ஃபார்ம் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு போவோம். இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா சொன்னேன் இல்லைங்களா, செட் பிராக்கெட் ஆரம்பிச்சுக்கணும், உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம எழுதணும்னு. நமக்கு இன்டிஜர்ஸ் போது நெகட்டிவ்ல எவ்வளவோ இருக்கும், அது நம்ம சொல்ல முடியாதுனால எக்ஸெட்ரா போட்டு -1 பாருங்க, -1 0 1 2 அதே மாதிரி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸும் நிறைய இருக்கும்னு சொல்லி இப்படி முடிச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு தமிழ்னா எல்லாமே இப்படிதாங்க, மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன்ங்கிறதுனால இவ்வளவு இருந்தா நமக்கு போதும். அடுத்தது செட் ஆஃப் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட், அதாவது ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம் அவங்க கொடுத்துட்டாங்க. நம்ம இது எப்படி இதுல எழுதுறது, அதாவது கன கட்டமைப்பு முறையில் எப்படி எழுதுறதுன்னா நம்ம பாருங்க, எக்ஸ் என்றவாறு எக்ஸ் எப்படி இருக்கும், இந்த எக்ஸ் எப்படி இருக்கும், எக்ஸ் இஸ் அ வவல். நம்ம இதுல இருக்கிறதையே பிட்டா எடுக்கணும். இந்த செட் ஆஃப் பிட் இட் இஸ் அ வவல். இந்த வந்து இங்க ப்ளூரல்ல இங்க இருக்கு, இந்த சிங்குலர்ல எழுதணும். வவல்ஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொரு உறுப்புகளை பத்தியும் சொல்றதுனால இஸ் அ வவல். எதுல வவல்? இன் இங்கிலீஷ் ஆல்பபெட் அப்படின்னு சொல்லி அதையவே நம்ம எழுதிடுவோம். இதுக்கு வந்து நமக்கு எந்த ரெப்ரசன்டேஷனும் இல்லை, அதாவது இங்கிலீஷ் ஆல்பபெட்டை குறிப்பிடுறதுக்கு எந்த குறியீடும் இல்லாதனால அதை முழு வார்த்தைகளாகவே எழுதிடுவோங்க நம்ம. அதே இப்போ செட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடணும். அதே தமிழ்ல எழுதணும் அப்படின்னா எக்ஸ் என்றவாறு எக்ஸ் ஒரு ஆங்கில உயிரெழுத்து, அவ்வளவுதாங்க, ஆங்கில உயிரெழுத்து. இதுல ஒற்றைப்படையா சொல்றதுனாலதான் ஒருன்னு சொல்லியிருக்கோம், உயிரெழுத்துன்னு சொல்லியிருக்கோம். இங்க ஆங்கில உயிரெழுத்து, ஆனா நம்ம இங்க ஒவ்வொரு உறுப்புகளை பத்தியும் சொல்றதுனால ஒரு ஆங்கில உயிரெழுத்துன்னு சொன்னாவே போதுமானது. இதை நாம என்ன எழுத போறோம் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம், அதாவது பட்டியல் முறையில் எழுத போறோம். உங்களுக்கு தெரியும், செட் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். வவல்ஸ் எதுன்னு தெரியும்லங்க, ஏ இ ஐ ஓ யூ, இதேதான் நமக்கு தமிழுக்கும். Exercise 1.1 the first sum, which of the following are sets? கீழ்கண்டவற்றுள் எவை கணங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the collection of prime numbers up to 100, அதாவது 100 வரை உள்ள பகா எண்களின் தொகுப்புன்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுபடும் எண்கள் பகா எண்கள் இல்லைங்களா. a number that is divided by itself and 1 is called as prime numbers. அப்போ நமக்கு நல்லா, அதாவது எதுல இருந்து ஆரம்பிக்குங்க, 2 is the first prime number இல்லைங்களா, 2 3 அப்புறம் 5 etc அப்புறம் 97 வரைக்கும் நமக்குள்ள இடையில இருக்கிற டிஜிட்ஸும் நல்லாவே தெரியும். அதனால it is well defined. so இது என்ன சொல்லலாம், it is a set, கணம் அப்படின்னு தாராளமா சொல்லாங்க. first question is a set. ரெண்டாவது क्वेश्चனுக்கு வாங்க, the collection of rich people in India, இந்தியாவில் உள்ள செல்வந்தர்களின் கணம். செல்வந்தர்கள் அப்படின்னா இவ்வளவு கோடி வச்சிருந்தா செல்வந்தர், இவ்வளவு பில்லியன்ஸ் வச்சிருந்தா, இவ்வளவு சொத்து வச்சிருந்தாங்க, எந்த வரையறையும் இல்லை இல்லைங்களா. அதனால அதனுடைய இது வெல்லா டிஃபைன் ஆகல, அதாவது நன்றாக வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிறதுனால அது கணம் அல்ல.
It is not a set அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதுவாங்க. ஏன்னா it should be well defined இல்லைங்களா, இதுல well defined ஆகல, அதனால it is not a set. Coming to the third question, the collection of all rivers in India. நமக்கு இந்தியாவில் உள்ள ஆறுகள் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும், காவேரி, கங்கா, யமுனா அப்படின்னு எல்லாம் தெரியும், அதனால it is a set. அதனால அது நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ அது வந்து it is a setங்க. அடுத்த question, collection of good hockey players. முதல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த பண்புகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா நன்றாக விளையாடக்கூடிய, அந்த மாதிரி பண்புகள் வந்தாவே அது செட் இல்லை, அழகா இருக்கு, இப்படி நல்லா இருக்கு, அவ்வளோ திறமையா இருக்கு அப்படின்னு சொன்னாவே அது செட் இல்லைன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் இங்க இருக்கிற கீவேர்ட். அதனால யாராவது நல்லா கோல் கீப் பண்றவங்கள நம்ம நல்ல ஹாக்கி பிளேயரா, இல்லை நல்லா பந்த தட்டி விடுறவங்கள நல்ல திறமையானவங்களா இப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா, அதனால இது கணம் அல்ல, இட் இஸ் நாட் அ செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க. இதுல செகண்ட் क्वेश्चन, list the set of letters of the following words in roster form. பின்வரும் ஆங்கில சொற்களில் உள்ள எழுத்துக்களை பட்டியல் முறையில் எழுதுக. அதாவது 4 வேர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இங்கிலீஷ்ல, இதை நாம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுத சொல்லியிருக்காங்க, அதாவது பட்டியல் முறையில எழுத சொல்லியிருக்காங்க. பட்டியல் முறை அப்படின்னா உடனே ஒண்ணு கவனத்துல வச்சுக்கணும், நாம இந்த கன பிராக்கெட் செட் பிராக்கெட் போடணுங்க. போட்டுட்டு இந்த வார்த்தையில இருக்கக்கூடிய, அதாவது இந்தியாங்கிற வேர்ட்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸை பிரிச்சு எழுதணும். இப்போ ஐ ஒரு வாட்டி எழுதிட்டோம், n அப்புறம் பிரிச்சு எழுதுறதுன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸுக்கும் இடையில கமா போட்டு நம்ம அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும். n d அப்புறம் மறுபடியும் ஐ போடணும்னா கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து ஒரு வாட்டி மட்டும்தான் வரணுங்க. இட் should not be repeated. So even a single letter should not repeat here. So a I வரக்கூடாது. அப்ப அடுத்து இருக்கிற a மட்டும் எழுதிட்டோம். சரிங்களா, அடுத்ததுக்கு வாங்க parallelogram. அப்ப இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா one word should come only, one letter should come only once and it should not be repeatedங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னாவே போதும். ஒரு எழுத்து ஒரு வாட்டி மட்டும்தான் செட்டுக்குள்ளார வரணும். அப்புறம் ஒவ்வொரு எழுத்தையும் கமா போட்டு பிரிக்கணும். இந்த ஒவ்வொன்றையும் நம்ம இங்கிலீஷ்ல சொல்லணும்னா எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம், இந்த செட்டோட எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அது ஒவ்வொன்றையும் உறுப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோங்க. இப்போ parallelogramல P எழுதிக்கலாங்களா, அடுத்தது A எழுதிக்கலாம், R மறுபடியும் A வருது பாருங்க, அது விட்டுறணும். அப்புறம் ஒரு வாட்டி L, அதுக்கப்புறம் E இது வரைக்கும் எழுதல, ஸோ எழுதிக்கலாம். L எழுதிட்டோம், பட் O இன்னும் எழுதல, எழுதிடலாம். அப்புறம் G எழுதல, அதனால எழுதலாம். R எழுதிட்டோம் பாருங்க, அதனால எழுதக்கூடாது. ஏவும் ஆல்ரெடி எழுதிட்டோம், எழுதக்கூடாது. ஸோ M மட்டும் கடைசியா எழுதிட்டு செட் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். அடுத்த லெட்டருக்கு வரும் மிசிசிப்பி. அதுலயும் அதே மாதிரி தான் செட் பிராக்கெட் ஸ்டார்ட் பண்றோம். M ஒரு வாட்டி, I ஒரு வாட்டி, S ஒரு வாட்டி, அகைன் அதெல்லாம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்புறம் P ஒரு வாட்டி, அவ்வளவுதாங்க. ஸோ இதையும் செட் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். அடுத்து செக்கோஸ்லோவாக்கியால C ஃபர்ஸ்ட் எழுதிட்டோம், அப்புறம் Z, தென் E, மறுபடியும் C வருது வேண்டாம், அப்புறம் H, O இன்னும் எழுதல எழுதிக்கலாம், அடுத்தது S, தென் L இன்னும் எழுதல எழுதிக்கலாம், O எழுதிட்டோம், B இன்னும் எழுதல, so we can write that, then A இது வரைக்கும் எழுதல, so A வும் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் K இன்னும் எழுதல, so அதையும் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்தா I இன்னும் எழுதல இல்லைங்களா, அதையும் செக் பண்ணிட்டோம், இல்லை அதனால அதையும் எழுதிக்கலாம், மறுபடியும் A வருது, ஆல்ரெடி எழுதிட்டோம், so we can stop here. இவ்வளவுதாங்க. Third question, consider the following sets: A is equal to 0, 3, 5, 8, B is equal to 2, 4, 6, 10 and C is equal to 12, 14, 18, 20. Say true or false. இதுதான் இங்கிலீஷ்ல क्वेश्चन. அதுவே இந்த A B C என்ற கணங்களை கொண்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது சரியா தவறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த belongs to not belongs to சைன் பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி போட்டா அது belongs to, அதாவது சார்ந்ததுன்னு அர்த்தம். இந்த மாதிரி சைன் போட்டா not belongs to, அதாவது சாராததுன்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னு தெரியணும் இல்லைங்களா. இப்போ ஒரு செட் ஏன்னு எடுத்துக்கிட்டோம், இந்த செட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இப்படின்னு, இன்னொரு கேள்வியும் இப்படி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்னன்னா 3 ஏவுல இருக்கு இல்லைங்க, இருக்கு அப்படின்னா நம்ம இப்படி போடணும். அது பாருங்க, 2ங்கிறது ஏல இருக்கா, இல்ல இல்ல, அது இல்லைங்கிறதுக்கு இப்படி போடணும். அப்போ இது இருக்குங்கிறத தான் நம்ம சார்ந்தது அப்படின்னு தமிழ்லையும் இங்கிலீஷ்ல பிலாங்ஸ் டுன்னு சொல்றோம்.
இல்ல அப்படிங்கறத not belongs to இந்த குறியீட்டால குறிப்பிட்டு சாராதது அப்படிங்கறத சொல்றோங்க. வாங்க நம்ம இங்க இதுல என்ன சொல்லிருக்காங்க, அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, கேள்வியில அவங்க ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க, அது சரியா தவறான்னு மட்டும் நீ பார்த்து சொல்லுங்கன்னு இருக்காங்க. 18 belongs to C, அதாவது 18 C ல இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இருக்கான்னு நம்ம செக் பண்றோம், இருக்கு, அப்ப அது சரியா தானே சொல்லியிருக்காங்க, சோ ட்ரூன்னு எழுதிடுறோம். ரெண்டாவது கேள்விக்கு வாங்க. 6 7 இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 6ங்கிறது 7 இல்ல தானே, ஆமா சரியா தான் சொல்லியிருக்காங்க, அதனால இது சரி, ட்ரூ அப்படின்னு எழுதிடுவோங்க. அப்புறம் தேர்ட் क्वेश्चनக்கு வாங்க கண்ணா. தேர்ட் क्वेश्चनல 14 என்பது C இல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 என்பது C ல இருக்குல்ல, பாருங்க அவங்க பொய் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால நாம என்ன சொல்ல போறோம், நீங்க தவறா சொல்லிட்டீங்க, தவறு, false அப்படின்னு எழுதிடுறோம். அப்புறம் 10 என்பது B ல இருக்கான்னு பாருங்க கண்ணா. 10 is there in பாருங்க, 10 என்பது 10 ல B ல இருக்கு, அப்ப இருக்கு தானே, சரியா தானே சொல்லியிருக்காங்க, so it is true. அதே மாதிரி இன்னும் ரெண்டு क्वेश्चन இருக்கு பாருங்க. 5 என்பது B இல் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. Is there 5 belongs to B? No. பாருங்க 5 என்பது B இல் இல்லை, அப்ப நாம வந்து தப்பா சொல்லிருக்காங்களா, so the answer for it is false, தவறு அப்படின்னு சொல்லிடுறோம். அடுத்து 0 belongs to B னு கொடுத்திருக்காங்க. 0 என்பது B இல் உள்ளதுன்னு சொல்லிருக்காங்க, இருக்கா, பாருங்க மறுபடியும் போய் சொல்லிருக்காங்க, so false, தவறானதா சொல்லிருக்காங்க, அதனால தவறுன்னு எழுதிட்டோம். இப்போ இன்னொரு வகையில இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க, நீங்க வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க, அதாவது 3 என்பது எதுல இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. பாருங்க belongs to கொடுத்திருக்கறனால எதுல இருக்குன்னு நாம தெரியும், 3 பாருங்க 7 இருக்கிறதுனால belongs to A. 14 இதுல இருக்குங்காங்க, எதுல இருக்கு பாருங்க C ல இருக்கா, அப்போ C ல இருக்கு, அதனால C போட்டோங்க. அப்புறம் இங்க வாங்க 18 B ல இருக்கா இல்லையான்னு இப்ப சொல்லணும். B லன்னு சொல்லிட்டாங்க, 18 நம்பர் சொல்லிட்டாங்க, சோ 18 belongs to B or not belongs to B ஆன்னு செக் பண்றோம். B ல 18 ஒண்ணு இல்லைங்க, சோ not belongs to. அதுக்கு அப்புறம் வாங்க 4 B ல இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்காங்க, பாருங்க 4 is there, இருக்கா இல்லையா, சோ நம்ம என்ன சொல்லலாம், இருக்கு பாத்தீங்களா, சோ belongs to B அப்படின்னு சொல்றோம். சோ இந்த क्वेश्चन பொறுத்த வரைக்கும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க, இந்த மாதிரி எத்தனை क्वेश्चन வேணாலும் இத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஆன்சர் பண்ண முடியும். Thank you children.